ஸோ வந்து பார்க்கும்போது விஷுவல்ஸ் அண்ட் மியூசிக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு என்னமோ இந்த காதல்னு பாலாஜி சக்திவேல் சார் படம் ஒன்று வந்துச்சு, அந்த வைப் வருது, ஏன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. அந்த படம் பார்க்கும்போது இதே மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ப்ளஸ் இதுவுமே அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது. நான் நம்ம கௌஷிக் பிரதர்ட்டையும் கேட்டேன், அவரும் ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாமே சொன்னார். ப்ளஸ் மியூசிக் வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. ரகுநந்தன் சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. விஷுவலாகவுமே அந்த போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாகவும் டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. யார் பண்ணான்னு கேட்கும்போது கேமராமேனே தான் பண்ணாருன்னு சொன்னாங்க. ஸோ அவர் மல்டி டாஸ்கிங் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குது. விஷுவல்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஓவராலாக இது ஒரு நல்ல பெரிய எப்படி ஒரு காதல் பெரிய ஹிட் ஆச்சோ அந்த மாதிரி ஹிட் ஆகும்னு சொல்லி விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நாள் கழிச்சு இது மாதிரி ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுறேன். அண்ட் இங்கே நிறைய பேர் சொன்னாங்க லைக் ஒரு சின்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சின்ன படத்தை இந்த இயக்குனர் வந்து எப்படி தான் பல பேர்கிட்ட சொல்லியிருப்பாங்க அந்த கதையை. நிறைய பேர் வந்து இல்லை சார் இதில் ரிஜெக்ட் பண்ணி ஃபைனலாக ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சிட்டிங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் தான் தேங்க் பண்ணணும். பிகாஸ் இன்னுமே படத்தை வந்து அக்செப்ட் பண்ணி அவங்க வந்து நம்மளை நம்பி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ப்ரொடியூசருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒருத்தருக்கு வந்து ஒரு லைஃப் கொடுத்துருக்கீங்க அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக நல்லா வந்திருக்கு, கண்டிப்பாக நிறைய நாள் ஓட போகுது. அண்ட் டீமுக்குமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பண்ணுறாங்க. எனக்கு வந்து பிரதிபா அவங்க நல்லாவே தெரியும். ஏன்னா ரீல்ஸில் நான் பார்ப்பேன், பயங்கரமாக டான்ஸரு, அப்புறம் இந்த ரேப்லாம் பண்ணுவீங்களே, பயங்கரமாக எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட். நீங்கள் எனக்கு தெரியும், நீங்கள் ஸ்மால் ஸ்க்ரீனில் பண்ணும்போது நீங்கள் எங்கேயாவது படத்தில் பண்ணுவீங்க அப்படின்னு உங்களை நான் பார்த்துட்டே இருந்தேன். கரெக்டாக பண்ணிட்டீங்க. அண்ட் ஹீரோ சொல்லணும் கௌஷிக்கு. அண்ட் ரொம்ப நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பார்க்கும்போது தெரியுது அந்த ஃபஸ்ட்டு படம் பண்ண ஒரு தெரியல, அப்படி ஒரு ஹீரோவாக தெரியல, நல்லாவே பண்ணியிருக்கீங்க, கிளியராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலி. ஆனால் ஒரு பயங்கரம், நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தெரியும். ஆனால் ஒரு குழந்தை அவர். ஆனால் அவர் பயங்கர காமெடி பண்ணுவார். நாங்கள் வந்து எங்களுக்கு பயங்கர ரேப்பாக இருக்கும். 1 hour ஃபோன் பேசுவோம், ஃபுல்லாக ஃபன் பண்ணுவார். ஸோ ரகுநந்தன் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த டிஓபி எடிட்டர் ரொம்ப யங்ஸ்டராக இருக்காங்களே, அவர் உங்கள் கிளாஸ்மேட் தான். நீங்கள் அதனால் பயங்கர சில் டைப்பு. ஆனால் நீங்கள் வெளியில் உட்காரண்ணா தைரியமாக உள்ளே போகலாம். சார் என்ன பண்ணுறீங்க அப்படி போயிருங்கல்ல. ஸோ அதனால் அந்த ஒரு பழக்கம் வழக்கம் சொல்லி எனக்கு 10 வருஷமாக தெரியும். நான் ஒரு படம் பண்ணேன் ஆக்சுவலி, அதுலேருந்து தான் எனக்கு பழக்கம் அண்ணனை. ஸோ நம்ம ஒரு படம் பண்ணும்போது என்னாச்சுன்னா, நம்ம இயக்குனர் வந்து வித்தியாசமான ஒரு இயக்குனர், நல்ல இயக்குனர் நம்ம சார். அப்போது ஸோ இல்லை அது பேர் சொல்கிறேன். அதாவது சார் வந்து நிறைய மெலோடி இப்போ எல்லாமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக நிறைய சாங் கொடுத்துருக்காங்க, பார்த்துருப்பீங்க மெலோடிலாம். அது அந்த வில்லேஜ் டைப்பில் வந்து மிரட்டிடுவார். அது ஃபோக் நம்பர் 1 இருக்கும் உள்ள. அது நம்ம படத்தில் வந்து ஒரு பாட்டு நம்மளுக்கு ஒன்று போட்டு கொடுத்துருக்கா அப்படி நம்ம இயக்குனர்கிட்ட. அவர் சார் வந்து பார்த்துட்டு, இல்லை சார் எனக்கு இந்த மாதிரி தான் ஒரு பாட்டு வேணும் அப்படி கேட்டிருக்காரு. ஒரு படத்தை ரெஃபரன்ஸ் காட்டி, இதே மாதிரி தான் வேணுமா கன்ஃபார்மா அப்படி கேட்டு என்ன பண்ணுங்க, சரி போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படி சொல்லிட்டு மறுநாள் கூப்பிட்டோன்னே அதே சாயலில் ஒரு பாட்டு போட்டு கொடுத்துட்டாரு. அந்த ஆளப்பாறை ஆளை தானே அதே சாங்கு. ஸோ அது மாதிரி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை பண்ணி கொடுப்பாரு அவர். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த நம்ம அலெக்ஸ் பாண்டியன் சாருக்கும், இந்த நம்ம ப்ரொடியூசருக்கும், எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே நான் விஜய் டிவிலேருந்து இப்போ திரும்ப படத்தில், பெரிய படத்துலையும் பண்ணியிருக்கேன், சின்ன படத்துலையும் பண்ணியிருக்கேன், எல்லா படத்துலையும் அப்படி பண்ணிட்டு இருக்கேன். இந்த படம் வந்து ஃபுல்லாகவே வேற ஜானரில், வேற இடத்துல நம்ம ஒரு கிராமத்தில் போயிட்டு பண்ணுறப்போ எனக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. உண்மையாகவே அதுவும் டைரக்டர் ஒரு சில விஷயங்களை லைவாக நம்மளுக்கு அதை சொல்கிறப்போ அந்த கிராமத்திலேயே நடக்கிறது, நம்ம இந்த பக்கம் இருந்துட்டு அங்கே போயிட்டு இதெல்லாம் பார்க்கறதுக்கு எல்லாமே புதுசாக இருந்தது. இதில் போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே நம்ம குடும்பத்தில் என்னென்ன கதை நடக்குமோ அந்த மாதிரி கதையை தான் ஒரு ரியலாக எடுத்திருக்காரு நம்ம டைரக்டரு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாருமே இந்த படத்திற்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவு தரணும்னு நான் இங்கே வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப தமிழ் சினிமாவில் சில நாட்களாக வில்லேஜ் சம்பந்தமான காதல் படம் வருவது கம்மியாக இருந்திருக்கு. அந்த குறையை வந்து இந்த கிருஷ்ணா கதிர்வேலன் திரைப்படம் போகணும்னு நம்புகிறேன். இந்த படம் வந்து எல்லாருக்கும் வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம வீட்டில் உள்ளவங்களை நடக்கிற மாதிரி இயல்பாக இருக்கும், யதார்த்தமாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு வலி நிறைந்த இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிறத இயக்குனர் அழகாக சொல்லியிருக்காரு. முடிப்பான் வேற லெவலில் அவன் டெக்னிக்கலி. இன்னொன்று வந்து பெரிய கேடி, அதான் ஆக்சுவலாக பெரிய ஆக்டர். நான் ஃபோன் பண்ணேன்னா அண்ணா இப்போ தான் உங்களை பற்றி பேசிட்டு இருந்தாங்க, எப்போ பாரு. அது பயங்கரமான ஒரு ஆக்டர் ஆக்சுவலாக, அமேசிங். ஹீல் ஷுவலி என்ன சொல்றது, ஹீல் ராக் அண்ட் அமேசிங் டிஓபி. அலெக்ஸ் சாரை பற்றி சொல்லணும், ஹைலி பாசிட்டிவ்.
அவர் ஒவ்வொரு முறையும் பேசும்போது ஃபோனை வைக்கிறதுக்குள்ள ரகுநந்தன் சார் வந்து அந்த சீன் எப்படி யார் ரகுநந்தன் அவர் மியூசிக் தான் கேட்டிருக்கேன். இன்னும் கூட இப்போதான் பார்க்குறேன் அவரை ஃபர்ஸ்ட்டு. சார் யூ டன் வண்டர்ஃபுல் ஜாப் சார். அப்படியே அந்த டிரைவர் பார்க்கும்போது துள்ளலாக இருக்குது. ரொம்ப நல்லா படத்தோட டைட்டில் மட்டும்தான் நான் வர்றதுனால தெரியும். எனக்கு வேற எந்த சம்பந்தமும் இல்லை இந்த டீமில், என்ன ரகுநந்தன் பிரதரை தவிர. கூப்பிட்டாங்க, சரி வரலாம் சின்ன படம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாருமே சின்ன படம் எடுத்து தான் இங்கே வந்திருக்கோம். 80% டைரக்டர்ஸ் வந்து சின்ன சின்ன படங்கள் பண்ணி தான் இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருக்காங்க. பவுடரில் ஃப்ளாஷ் ஒர்க் பண்ணார், ஹராவில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு டிஓபியா. அலெக்ஸ் பாண்டியன் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு டீம் ரெடி பண்ணணும் போது ஃபர்ஸ்ட்லேருந்து அவர் சொன்னது மியூசிக் டைரக்டர் பேர் தான் என்கிட்ட. அதே மாதிரி அந்த மியூசிக் டைரக்டர் இவர் தான் பண்ணணும் அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் அந்த முயற்சி பண்ணார். அதே மாதிரி இந்த படத்தில் ஹீரோவாக கௌஷிக் அவரை கொண்டு வரதுக்கு நிக்கில் ஒரு காரணம். அப்போ நான் அலெக்ஸ் பாண்டியன் பேசும்போது இந்த படத்துக்கு ஒரு கதாநாயகன் பார்த்துட்டு இருந்தார், இந்த கதைக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் தேவையான போது இப்போ நிக்கில் சார்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி அலெக்ஸ் ஒரு படம் பண்ணுறதுல இந்த மாதிரி ஒரு கதை வேணும், அதுக்கு ஒரு நல்ல ஹீரோ வேணும் போது இப்போ ஹராவில் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார். அந்த டைம் சொல்லியிருந்தார், எல்லாரும் படம் பண்ணும்போது நிறைய பிரச்சனையோடவும் கஷ்டத்தோடு தான் படம் பண்ணுவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கஷ்டங்கள் இருக்கும். அலெக்ஸ் வந்து இதை ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக எடுத்து இந்த மேடைக்கு வந்து உட்காந்துருக்காரு. அதில் அலெக்ஸ் பாண்டியன் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த அலெக்ஸ் பாண்டியனுக்குள்ளே ஒரு பேர் இருக்குது, இன்னொரு பாண்டியன், அது அவரோட நண்பர். ஆக்சுவலாக அவர் இங்கே வரல, அவர் எனக்கு தெரியும். அவர் வந்து தளபதி ரஜினி மம்முட்டி மாதிரி இவருக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்து இந்த படத்தை இவர் அந்த மேடையில் அவர் இங்கே உட்கார வச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இங்கே போனாலும் வெள்ளையாக வெள்ளையா நானே பல வாட்டி நினச்சிருக்கேன், வெள்ளையாக போகிறது ஏன் தப்பா அப்படின்ற மாதிரி. ஆனால் அதே மாதிரி கிரெடிட்டுமே இருக்குது. எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓகே நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அதே வந்து டைம் எடுக்கும் சார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தேன். முதல்ல சாங் பண்ணிடலாம் அப்படின்னாரு. அப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு அந்த விஷுவல் சும்மா ஒரு மாண்டேஜாக நிறைய எடுத்து வச்சுருந்தாரு. அந்த விஷுவல் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லவ் சாங் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அந்த செல்லாட்டி சாங் தான் ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ணோம். ஒரு டியூன் தான். அவர் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், எங்கேயுமே போர் அடிக்கக்கூடாது அப்படிங்கும்போது அது ஒரு நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி பல்ல விசாரணை போட்டு வச்சுருந்தேன். வந்து கேட்ட உடனே லாக் பண்ணிட்டாரு. ஆப்ஷனே போகலன்னு நினைக்கிறாங்க. ஆமாம். ஸோ வந்து அதே மாதிரி தான் எல்லா சாங்கும் பண்ணணும். ரீரிகார்டிங் எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. எப்படின்னா எனக்கு பிகினிங் தென்மேற்கு பருவக்காட்டிலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு தென்மேற்கு பருவக்காற்றும் விஷுவல் பண்ணதுக்கப்புறம் தான் மியூசிக் பண்ணேன். ஸோ இந்த படமும் அதே மாதிரி தான். ஏன்னா கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக மெனக்கிட்டுருக்காரு. அதாவது நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக சொல்லுவீங்க, அவ்வளோ ஒரு விஷயம் மெனக்கிட்டுருக்காப்புல. அதே மாதிரி நான் சொன்ன நிறைய விஷயங்கள் அவர் வந்து ஒத்துக்கிட்டார். இந்த படம் உண்மையாகவே ஒரு நல்ல படமாக வந்திருக்கு. ஏன்னா இந்த படம் வந்து நிறைய விஷயங்களை பேசுது, ஒரு இளைய தலைமுறைகளுக்கு வந்து நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்குது. கிளைமேக்ஸ் நீங்கள் படம் பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுவீங்க, ஒரு கருணை இருக்குது இந்த படத்தில் வந்துட்டு. நான் எப்படி அயோத்திக்கெலாம் ஏன் நான் திரும்ப சொல்கிறேன்னா, அயோத்தியும் நான் இதே மாதிரியில் தான் நான் சொன்னேன். இந்த ஒரு குறிஞ்சி பூ பூக்கிற மாதிரி ஒரு படம் அயோத்தி வந்திருக்கு. அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு கருணை இருக்குது. இந்த படத்தை கண்டிப்பாக நீங்களாம் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா மக்கள்கிட்ட நீங்கள் நினச்சாதான் வந்து இந்த படம்லாம் போயிட்டு சேரும். சின்ன சின்ன படங்கள்லாம் வந்து நீங்கள் நினச்சி நீங்கள் எழுதுனாதான் இந்த படம் மக்கள்கிட்ட போய் கடைசி வரைக்கும் போய் சேரும். ஸோ கண்டிப்பாக அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் சாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து எங்கேயுமே ஆர்டிஃபிஷியல் இல்லை. நான் முதல்ல படம் பார்க்கும்போது ஒரு ரன் த்ரூ பார்க்கும்போது எங்கேயாவது ஆர்டிஃபிஷியல் இருக்கான்னு தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். ஃபர்ஸ்ட்லி நான் இது வரைக்கும் ஒரு கன்செப்டுவல் ஷூட்டுன்னு நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. சார் வந்து ரொம்ப மாசமாக ஹீரோயினை தேடி என்னுடைய ஃபோட்டோவை ரேண்டமாக பார்த்து தான் இது கிறிஸ்டினா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணதா சொன்னார். ஸோ தேங்க்யூ சார். அதுக்கு அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். தேங்க்ஸ் டு டிஓபி பிரஹத் அண்ட் எடிட்டர் லோகேஷ். அவங்களோட ஜாபை இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ அவங்களுடைய டேலண்ட்டை நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும். அவருடைய சாங்ஸை பிளேலிஸ்டில் கேட்டதுலேருந்து இப்போது அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது. நீர்ப்பறவையிலேருந்தே நான் அவருடைய மிகப்பெரிய ஃபேன். கௌஷிக் ராம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம்.
வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் வணக்கம். இங்கே வரும்போது என் ஃபஸ்ட்டு பயமே வந்து நம்மளை கரெக்டாக இந்த படத்தில் நடிச்சிருக்கோன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்களா இல்லையான்றது தான். அதே மாதிரியே கரெக்டாக நான் பிரதீபா அவங்க பக்கத்தில் நின்றுருந்தேன். யாரோ பக்கத்தில் நிற்கிறான்னு நினச்சிட்டு விட்டு போயிட்டாங்க எல்லாரும். நாங்கள் தனியாக தான் நின்றுருந்தேன். சரி, அப்போவே நினச்சேன் அதாவது கட் பண்ணிட்டு திரும்பி இந்த லுக்லேயே வந்துடலாமா இல்லை எப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் கரெக்டாக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. என் பேர் கௌஷிக், நான் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். திரும்பி கொடுத்துட்றேன். அப்புறம் இங்கே போன கௌஷிக், அங்கே போன கௌஷிக்னு போட்டது எல்லாத்தையும் திரும்பி வாங்கிட்டாரு. இந்த படம் சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் எனக்கு பேமெண்ட்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ப்ளீஸ் எல்லாரும் படம் வந்து பாருங்கள். பார்த்து அடுத்தடுத்து எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் சம்பளம் கிடைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ், நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் எடிட்டர் பற்றியும் சொல்லணும். இந்த படத்தில் நிறைய சின்ன வயசு பசங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னையும் சேர்த்து எந்த சினிமா பின்பலமும் இல்லாத இளைஞர்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம்.